எருசலேம் பவனியிலே திரளான ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா இப்பொழுதே ரட்சியும் என்று ஆர்ப்பரித்தார்கள். இதே மக்கள் வெள்ளிக்கிழமையிலே அல்லது இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்கின்ற போது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது இவனை சிலுவையில் அறையும் என்று இந்த ஓசன்னா என்று குரல் எழுப்பின மக்கள் அந்த விசாரணை போது அல்லது அந்த நாட்களிலே இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு தவறான எண்ணம் உண்டு. அது ஒரு தவறான சிந்தனை என்பதை திருமறையை நாம் வாசித்து அறிகின்ற போது நாம் புரிந்து கொள்ள முடியும். ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தவர்கள் அல்ல, இவரை சிலுவையில் அறையும் என்று குரல் எழுப்பினவர்கள் என்பதை திருமறையின் வெளிச்சத்திலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். திருமறையை நாம் தெளிவாக படிக்கின்ற போது எருசலேமின் பவனியிலே கலந்து கொண்ட மக்கள் நான் ஏற்கனவே சொன்னவண்ணமாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள், அவரிடமிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள், சிறுவர்கள், பெண்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களிலே அநேக மக்கள் எருசலேமுக்கு வெளியிலிருந்து வந்தவர்கள். அநேக மக்களை கிரேக்கர்கள் என்று நாம் அறிவோம், புறஜாதியார் என்று நாம் அறிவோம், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று நாம் அறிவோம். இவைகளை எல்லாம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய எருசலேம் பவனியிலே கலந்து கொண்டவர்கள் அதிகமாக எருசலேமுக்கு வெளியே இருந்து வந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவனிடமிருந்து நன்மை பெற்றவர்கள், அதோடு கூட சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட நிலைகளிலே இருந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று முழக்கமிட்டவர்கள் யார் என்று திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது எருசலேம் நகரத்தார், பிலாத்துவனுடைய ஆட்கள், ரோம பேரரசர் மற்றும் சமய தலைவர்களுடைய கைக்கூலிகள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று முழக்கமிட்டார்கள் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதை காண்கின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்கிறது, நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்களே, அவர்கள் நம்மை அழித்து போடுவார்கள் என்று சொல்கின்றதை காண்கிறோம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிற போது பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக எருசலேமிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று குரல் எழுப்பினவர்கள் அதிகார வர்க்கத்தினுடைய கைக்கூலிகள், மத தலைவர்களுடைய தூண்டுதலின் மூலமாக பேசினவர்கள், குரல் எழுப்பினவர்கள். இங்கு இந்த பவனியிலே கலந்து கொண்ட மக்கள் புறஜாதியார், கிரேக்கர்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நன்மை பெற வேண்டும், சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஒரு விடுதலையை இந்த உலகத்தின் அல்லது அந்த நாட்டினுடைய அந்த ரோம ஆளுகையின் அதிகாரத்திலிருந்து, அடக்குமுறையிலிருந்து விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையினாலே ஏக்கத்தின் குரலை இந்த மக்கள் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா, இப்பொழுதே ரட்சியும், இனி நீர் தாமதிக்க வேண்டாம், நாங்கள் படுகின்ற பாடுகள், நாங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற வேதனைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சகித்து கொள்ள எங்களால் இன்னும் முடியாது. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, தாவீதின் வம்சத்திலே வருகின்ற ராஜாவே, எங்களை மீட்டருளும், எங்களை ரட்சியும்,
ஓசன்னா என்று மக்கள் குரல் எழுப்பினார்கள்